நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஓம் நமோ நாராயணாய. ராசி நல்ல ராசி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் விஜய் டிவி அன்பர்கள் அனைவரையும் நமஸ்கரிக்கிறேன். இன்று 1/5/2013 புதன்கிழமை, அமிர்த யோகம், சஷ்டி திதி, புராட நட்சத்திரம், நல்ல நேரம் காலை 9:30 முதல் 11:30 வரையில். ஓம் நமோ நாராயணாய. மேசராசி அன்பர்களே, இன்னைக்கு பார்த்தாக்கா 9 கிரகத்தில் 4 கிரகம் தான் நமக்கு சாதகமாக இருக்குது. 5 கிரகம் சாதகம் இல்லையே. எடுத்த காரியம் எல்லாமே நமக்கு தங்கு தடையாக இருக்கும். மனசை எப்போவுமே பதட்டம் இல்லாமல் வச்சுக்கணும். வண்டி வாகனங்கள் ஓட்டிகிட்டு போகிறவாலாம் கவனமாக போகணும். மொபைலை ஒரு கையில் பிடிச்சிட்டு ஸ்டேரிங் ஒரு கையில் பிடிச்சிட்டு போகக்கூடாது. மொபைலை அணைச்சி வச்சுட்டு வண்டியை ஓட்டினா போகிற இடத்துக்கு போய் பத்திரமா சேர்ந்துடலாம். பிற்பகல் 3 மணிலேருந்து இரவு 9 மணி வரையிலும் ரொம்ப நல்ல நேரம்னு சொல்லலாம். இன்னைக்கு பொறுத்தளவுக்கு 100%க்கு 47% மட்டுமே நன்மையான நாள் என்று. ரிஷபராசி அன்பர்களே, 9 கிரகத்தில் 7 கிரகம் நமக்கு சாதகமாக இருக்குது. அதிமுக்கியமான கிரகங்கள்லாம் நமக்கு சாதகமாக இருக்கிறதுனால எந்த ஒரு காரியமும் தங்கு தடை இல்லாமல் நடக்கும். வண்டி வாகனங்கள்லாம் புதுசாக வாங்குறவெல்லாம் இன்றைக்கி வாங்கிடலாம். பகல் ஒரு 4 மணிலேருந்து எடுத்துட்டா இரவு 9 மணி வரையில் மனசு நல்லா சௌக்கியமாக இருக்கும். ஆரோக்கியத்தை விட மனசு நல்லா அமைதி வேணும். அமைதியும் சாந்தமும் இருந்தால் தான் எந்த ஒரு காரியத்தையும் நம்ம திறம்பட செய்ய முடியும். வெளியூர் வெளிநாடு போகிறவாள்லாம் சௌக்கியமாக போயிட்டு வரலாம். குழந்தைகள்லாம் நல்லா சொன்ன பேச்சு கேட்பா. அம்மா அப்பாவுக்கெல்லாம் நல்ல பெரியவாளுக்கெல்லாம் செய்ய வேண்டியதெல்லாம் நாம் இன்றைக்கி நல்லா சௌக்கியமாக அவளுக்கு வேணுங்கிறதெல்லாம் நம்ம வாங்கி தரலாம். அப்படி ஒரு மகிழ்ச்சியான நாள் இன்று. 100%க்கு 97% நமக்கு நன்மையை நடக்கக்கூடிய நாள் இன்று. மிதுனராசி அன்பர்களே, இன்றைக்கி பார்த்தாக்கா 9 கிரகத்தில் 6 கிரகங்கள் நல்லா சௌக்கியமாக இருக்குது. அதிமுக்கியமான கிரகங்கள்லாம் நமக்கு சாதகமாக இருக்கிறதுனால காரியங்கள் நல்லா தெளிவாக இருக்கும். மகிழ்ச்சியான மனநிலை உருவாகும். மேல் அதிகாரிகள்லாம் நல்லா பாராட்டுதெல்லாம் சொல்லுவா. வெளியூர் வெளிநாடு போகிறவாளுக்கெல்லாம் அந்த ட்ரான்ஸ்ஃபர்லாம் கிடச்சி சௌக்கியமாக போய் சேருவா. சில பேர் வெளிநாட்டில் இருப்பா, நீ நல்லா பத்திரமா ஊர் வந்து சேருவா. நல்லா அதே நேரத்தில் பார்த்தாக்கா வீடு மனை வாங்குறதுக்கெல்லாம் பூமி வாங்குறதுக்கெல்லாம் யோகமான நாள். செவ்வாயுடைய சுழற்சி ரொம்ப நன்னா இருக்கிறது. குருவுடைய சுழற்சி நன்னா இருக்கிறதுனால வரன்லாம் வீடு தேடி வரும். கடகராசி அன்பர்களே, 9 கிரகத்தில் 4 கிரகம் தான் நமக்கு சாதகமாக இருக்குது. எடுத்த காரியம் எல்லாமே தடையாக இருக்கும். மனசு பார்த்தாக்கா அப்படியே பதட்டமாக இருக்கும். ஒரு விதமான பயம் இருக்கும். தூங்க போகிறச்ச கூட ஒரு பதட்டமாக தூங்குற மாதிரி சில சூழ்நிலைகள்லாம் வரும். இருந்தாலும் மனசை நல்லா தெளிவாக வச்சுக்கணும். அருகாமையில் இருக்கக்கூடிய சன்னதிக்கு போங்கோ, பகவானை வழிபட்டுட்டு வாங்கோ. எல்லா காரியத்தையும் பகவான் பார்த்துப்பா. இந்த நாளை பொறுத்த அளவுக்கு அமைதியாகவும் தெளிவாகவும் தடுமாற்றம் இல்லாமல் கொண்டு போகிறச்ச மௌனமாகவே இருந்து இன்னைக்கு காரியத்தை நாம் சித்தி பண்ணணும். 100%க்கு 51% மட்டுமே நன்மையை நடக்கக்கூடிய நாள் இன்று. சிம்மராசி அன்பர்களே, 9 கிரகத்தில் 7 கிரகங்கள் நல்லா சௌக்கியமாக இருக்கிறது. நமக்கு நல்ல மனசு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். தெளிவாக பேசலாம். வார்த்தைகள்லாம் அப்படியே நெல்லிக்கனி போல் உருண்டு ஓடும். அந்த அளவுக்கு மனசாளுடைய மனசில் மற்றவளுடைய மனசில் போய் பச்சை மரத்தில் ஆணி அதிச்ச மாதிரி நம்மளுடைய வார்த்தைகள், நல்ல வார்த்தைகள், நல்ல செயல்கள், நல்ல சொற்கள்லாம் பதியும். குழந்தைகள்லாம் சொன்ன பேச்சை கேட்பா. வீட்டில் நல்லா குதூகலமாக இருக்கும். வெளியூர் வெளிநாடு போகிறவாள்லாம் நல்லா சௌக்கியமாக போயிட்டு வரலாம். பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வாங்குறவாள்லாம் வாங்கலாம். புதிய வண்டி வாகனங்கள் வாங்குறவாள்லாம் வாங்கலாம். பெரியவாள்லாம் நல்லா சௌக்கியமாக இருப்பா. சுப செய்திகள்லாம் தன்னால் வீடு வந்து சேரும். 100%க்கு 92% நன்மையை நடக்கக்கூடிய நாள் இன்று. கன்னியாராசி அன்பர்களே, 9 கிரகத்தில் 4 கிரகம் தான் சாதகமாக இருக்குது. தெளிவாக இருக்கணும். நடந்து போனால் கூட நம்ம ஒவ்வொரு அடியும் நல்லா கவனமாக எடுத்து வைக்கணும். மற்றவர்கிட்ட பேசினா கூட நல்லா நிதானமாக பேசணும். வீட்டில் பேசினா கூட, அம்மா அப்பாட்ட பேசினா கூட, பெரியவாள்கிட்ட பேசினா அவளுடைய மனசு கோணாமல் பேசணும். இன்றைக்கி பொறுத்த அளவுக்கு பிற்பகுதியில் பார்த்தாக்கா ஒரு 4 மணிலேருந்து இரவு 9 மணி வரலும் நல்லா தடுமாற்றம் இல்லாமல் போகும். அது வரலாம் அப்படியே சிடின்னு முகமெல்லாம் அப்படியே கடுன்னு இருக்கிற மாதிரி நமக்கு நாமளே எதிரியாக இருக்கிற மாதிரி தோணும். இந்த நாளை பொறுத்த அளவுக்கு 100%க்கு 49% மட்டுமே நன்மையான நாள் இன்று. துளாராசி அன்பர்களே, 9 கிரகத்தில் 4 கிரகம் தான் சாதகமாக இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, இந்த நாள் பிற்பகுதியில் நம்ம ரொம்ப நல்லா சௌக்கியமாக பண்ணிவிடலாம். 2 மணிலேருந்து இரவு 9 மணி வரலும் நல்லா எல்லா காரியமும் நம்ம செய்து முடிச்சுடலாம். இந்த முற்பகுதியில் பார்த்தீங்கன்னா எதுலேயுமே ரொம்ப கவனமாக இருக்கணும். வண்டி வாகனங்கள்லாம் ரொம்ப கவனமாக போகணும். நடந்து போகிறச்ச கவனமாக போகணும். மாடியிலேருந்து இறங்குறச்ச ஒரு படியிலேருந்து 3வது படியில் கால் வச்சிடக்கூடாது. தடுமாற்றம் வந்துடும். எண்ணமும் செயலும்
தடுமாற்றம் இல்லாமல் இருந்தால் காரிய சித்தி நமக்கு கிடைச்சிரும். தெளிவான ஒரு மனநிலையை நமக்கு நாமளே உண்டு பண்ணிக்கணும். 100%க்கு 49% மட்டுமே நன்மையான நாள் இன்று. விருச்சிக ராசி அன்பர்களே, 9 கிரகத்தில் 8 கிரகம் நமக்கு சாதகமாக இருக்குது. எடுத்த காரியம் எல்லாம் நல்லா தெளிவாக நம்ம செய்து முடிச்சிடலாம். வியாபாரிகளுக்கெல்லாம் நல்ல ஒரு மகசூல் அதிகரிக்கக்கூடிய நாள் இன்று. அதே நேரத்தில் வியாபாரம்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். கலைத்துறை சம்பந்தப்பட்ட வாழ்க்கெல்லாம் நல்ல ஒரு அற்புதமான நாள் இன்று. தெளிவான ஒரு மனநிலை கிடைக்கும். குடும்பத்தில் நல்லா குதூகலமாக இருக்கும். பெரியோர்கள்லாம் நல்லா அரவணைச்சு போவான். உறவு முறைகள்லாம் ஆற்றுக்கு வந்துட்டு போவான். 4 மணிலேருந்து இரவு 9 மணி வரையில் எதுலேயுமே ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து செய்யுங்க. இந்த நாளை பொறுத்த அளவுக்கு 100%க்கு 96% நன்மையை நடக்கக்கூடிய நாள் இன்று. தனுசு ராசி அன்பர்களே, 9 கிரகத்தில் 6 கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருக்குது. அதிமுக்கியமான கிரகங்கள் பாதகமாக இருக்கிறதுனால ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து எந்த ஒரு காரியத்தையும் செய்யணும். எந்த ஒரு பொருளை வாங்கணுன்னா கூட யோசனை பண்ணணும். அதுபோல் இன்றைக்கி தடுமாற்றங்கள் இருந்துகிட்டே இருக்கும். மனசில் பார்த்தாக்க ஒரு விதமான பதட்டம், பயம், குழப்பம், அப்படியே தன்னம்பிக்கை இருக்கா இல்லையா, இப்போ நடந்து போனால் நாம தான் நடந்து போகிறோமா, இப்படி சில சூழ்நிலைகள்லாம் நமக்கு அப்படியே பதட்டத்தை கொடுக்கும். அருகாமையில் இருக்கக்கூடிய சன்னதிக்கு போங்கோ, உடனே போய் பகவானை பிரார்த்தனை பண்ணுங்கோ, எல்லா காரியத்தையும் பகவான் சித்தி பண்ணிடுவார். பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னாக்கா 4 மணிலேருந்து இரவு 9 மணி வரலும் சஞ்சலங்கள் இல்லாமல் போகும். சஞ்சலம் மன தடுமாற்றத்தை கொடுத்துருமே. சஞ்சலங்கள் மன நிறைவை தராதே. அதனால் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் ஒரு முறைக்கு 2 முறை இன்று யோசித்து செய்யுங்கோ. 100%க்கு 59% மட்டுமே நன்மையாக நடக்கக்கூடிய நாள் இன்று. மகர ராசி அன்பர்களே, இந்த நாள் பார்த்தாக்கா 9 கிரகத்தில் 5 கிரகம் தான் சாதகமாக இருக்குது. அப்படியே மனசு அப்படியே அழுத்தமாக இருக்கும். மன அழுத்தம் வரும் பொழுது உடல் உபாதைகள் உடம்பெல்லாம் அப்படியே படுத்துகிற மாதிரியே இருக்கும். பிற்பகுதியில் நல்லா சரியாக போயிடும். அதான் காலையில் பார்த்தாக்கா அப்படியே தடுமாற்றம் இருந்தாலும் கூட மாலை பொழுதில் நமக்கு நல்லா அப்படியே ரம்மியமாக இருக்கும், மன மகிழ்ச்சியாக இருக்கும். மாலையில் வெளியூர் வெளிநாடு போகிறவெல்லாம் சௌக்கியமாக போயிட்டு வரலாம். அதாவது புதனுடைய சாரபலமும் குருவுடைய சாரபலமும் சுக்கிரனுடைய சாரபலமும் நல்ல ஒரு பலனை தர்றதுனால நமக்கு எதிர்பாராத நன்மையே நடக்கக்கூடும். அதாவது பிற்பகுதியில் மாலை பொழுதில் 100%க்கு 69% மட்டுமே நன்மையான நாள் இன்று. கும்பராசி அன்பர்களே, 9 கிரகத்தில் 8 கிரகம் சாதகமாக இருக்குது. அதுவும் சனி பகவான் நல்லா வலிமையாக இருக்கிறதுனால கிரக சுழற்சியை வச்சு தான் நம்ம அன்றாட நிகழ்வுகளை பார்க்குறோம். அப்படி பார்க்குறச்ச நமக்கு நல்ல தெளிவாக இருக்கும். நமக்கு தான் மனோதைரியம் கிடைக்கும். ஒரு மனுஷாளுக்கு தன்னம்பிக்கையும் மன உறுதியும் சேர்ந்து தான் வைராக்கியமாக மாறுறது. நல்ல வைராக்கியமாக இருந்தே இந்த நாளை நாம் கொண்டு போயிடலாம். எந்த ஒரு காரியத்தையும் துணிச்சலாக செய்யலாம். துணிச்சலாக செய்கிறச்ச நமக்கு எந்த ஒரு காரியமும் பதட்டம் இல்லாமல் நடக்கும். பதட்டம் போயிடும், பயம் போயிடும். இன்னைக்கு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பிற்பகுதியில் 1:30 மணிலேருந்து இரவு 9 மணி வரையிலும் நம்ம இந்த நாள் இப்படி ஒரு இனிய நாளாக இருக்குன்னு நமக்கே ஒரு மன மகிழ்ச்சியை தரும். 100%க்கு 98% நன்மையை நடக்கக்கூடிய நாள் இன்று. மீனராசி அன்பர்களே, 9 கிரகத்தில் 4 கிரகம் தான் சாதகமாக இருக்குது. அதிமுக்கியமான கிரகம் நமக்கு கொஞ்சம் அப்படி தடுமாற்றமாக இருக்கிறதுனால எந்த ஒரு காரியத்தையும் ஒரு முறைக்கு 2 முறை நம்ம யோசிக்கணும். தெளிவாக காரியத்தை செய்கிறச்ச தான் நமக்கு காரிய சித்தியாகும். பகல் 2 மணிலேருந்து இரவு 9 மணி வரையிலும் எந்த ஒரு காரியமும் தடுமாற்றம் இல்லாமல் நடக்கும். முன்னாடி செய்கிற காரியங்களில் ஒரு பயம் இருக்கும், பதட்டம் இருக்கும், குழப்பம் இருக்கும். வெளியூர் வெளிநாடு போகிறவாள்லாம் கொஞ்சம் ஒரு முறைக்கு 2 முறை யோசிச்சு போகணும். பிற்பகுதியில் போங்கோ, எந்த ஒரு காரியத்தையும் பகவான் உங்களுக்கு செய்து தந்துடுவார். அந்த தடுமாற்றங்கிறது மன நிறைவை தராது. எதிர்பாராத நன்மை பிற்பகுதியில் நமக்கு நடந்துடும். வெளியூர் வெளிநாடு பிரயாணம் மட்டுமில்லாது குடும்பத்தில் பார்த்தா மன மகிழ்ச்சியை கொடுக்கும். குழந்தைகள்லாம் நல்லா சொன்ன பேச்சே கேட்பா, ஒரு அந்யோன்யம் கிடைக்கும். அதே நேரத்தில் பெரியவாள்லாம் நல்லா அரவணைப்பாக இருப்பா. வியாபாரிகளுக்கெல்லாம் மேன்மையான நாள் பிற்பகுதியில். எதிர்பாராத தன சம்பத்து பொருளாதாரம் கிடைக்கும். 100%க்கு 91% பிற்பகுதியில் நன்மையை நடக்கக்கூடிய நாள் இன்று. மீண்டும் நாம் ராசி நல்ல ராசியில் நாளை சந்திப்போம். ஓம் நமோ நாராயணா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வணக்கம் நேயர்களே. பொதுவாக எண்களை எப்படி பயன்படுத்தினா பயன்பெறலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் பொதுவாக வங்கி கணக்குகளிலே பணம் கட்டும் பொழுது பொதுவாக எல்லோருமே பயன்படுத்தக்கூடிய ஒரு எண் 5, 6. அதனால் வங்கி கணக்குகளே பணம் கட்டும் பொழுது 50 ரூபாய், 500 ரூபாய், 5000 ரூபாய், 50,000 ரூபாய், அதுபோல் 6000, 600,
அது ஒரு 6900 இதுபோல் எண்களில் நீங்கள் தொடர்ந்து பணம் கட்டி பயன்படுத்தி வந்தால் அந்த எண்கள் உங்களுக்கு வசியமாகிவிடும். தொடர்ந்து இதே போல் எல்லாத்துலேயுமே பயன்படுத்தலாம். இப்போ நீங்கள் வந்து பணம் கையில் எடுத்துகிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 5000 ரூபாய் எடுத்துகிட்டு போகிறீங்க, இல்லை ஒரு 500 ரூபாய் எடுத்துகிட்டு போகிறீங்க, இல்லைனா ஒரு 600 ரூபாய் எடுத்துகிட்டு போகிறீங்க. அதுபோல் அந்த ரூபாய்களை நீங்கள் பயன்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா அந்த பண வரத்துகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே போல் வந்து பணத்தை வந்து செலவு பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக, குறிப்பிட்ட செலவு தான் செய்ய போகிறீங்க, செலவு போது சந்தோஷமாக அந்த பணத்தை நான் மிக மிக மகிழ்ச்சியாக செலவு செய்கிறேன், இதுபோல் பணம் எனக்கு பல மடங்கு திருப்பி வர வேண்டும் என்று நினைத்து செலவு செய்யும் பொழுது உங்களுக்கு அந்த பணவசியம் தனவசியம் கண்டிப்பாக அதிகரிக்கும். இதை நீங்கள் நடைமுறையில் பயன்படுத்தி பயனடையலாம். இன்றைக்கு வந்து நேயர்களுக்கு 1 முதல் 9 வரை பிறந்த தேதியில் பிறந்த அன்பர்களுக்கு இன்றைக்கி என்ன பலன்கள்னு பார்க்கலாம். 1, 10, 19, 28ஆம் தேதி பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு இன்று எல்லாமே சாதகமாகத்தான் அமையும். அரசு துறையிலிருந்து ஒரு நற்செய்தி உங்களை வந்து சேரும். அரசாங்க உத்தியோகத்திற்காக முயற்சி கொண்டிருந்த நண்பர்களுக்கு நல்ல செய்தி கிட்டலாம். பெற்றோர்கள் வகையிலே சிறிய மனக்லேசம் உண்டாகும். பிள்ளைகளால் மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் உண்டாகக்கூடிய ஒரு அருமையான நாள். உங்களுக்கு இன்று அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 5. 2, 11, 20, 29ஆம் தேதி பிறந்த அன்பர்களே, இன்று உங்களுக்கு பல விதங்களில் நன்மைகளே உண்டாகும். இருந்தாலும் பிறரிடம் பேசும்பொழுது வார்த்தைகளை கவனமாக கையாளவும், குறிப்பிட்ட மிக முக்கியமான பொருளை மறந்து வைத்துவிட்டு தேடிக்கொண்டிருப்பீர்கள். அதனால் கவனமாக செயல்படுவது நல்லது. மேலதிகாரிகளின் சிறிய வருத்தத்திற்கு ஆளாகலாம். அதனால் இன்று கவனமாக பணியாற்றவும். உங்களுக்கென்று அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 5. 3, 12, 21, 30ஆம் தேதி பிறந்த அன்பர்களே, இன்று உங்களுடைய அலுவலகங்களில் நல்ல பாராட்டுக்கள் கிடைக்கும். மேலதிகாரிகளின் வாழ்த்துக்களுக்கு ஆளாவீர்கள். இல்லத்திற்குள்ளே கணவன் மனைவிக்குள் சிறிய கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு மறையலாம். பிள்ளைகளின் போக்கு சிறிது வருத்தத்தை ஏற்படுத்தலாம். ஆனால் பக்குவமாக பேசி அவர்களை சமாதானப்படுத்தி வைத்துக் கொள்வது நல்லது. 4, 13, 22, 31ஆம் தேதி பிறந்த நண்பர்களே, உங்களுக்கு இன்று இறையருள் மிக்க ஒருவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். மேலிடத்திலிருந்து உங்களுக்கு சில அழைப்புகள் வரலாம். குறிப்பாக மிக முக்கியமான பணிகள் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு ஏற்றமான ஒரு காலகட்டம். அரசு துறை அதிகாரிகளுக்கு காலை நேரத்திலே சிறிது குழப்பமும் மாலையிலே உற்சாகமும் உண்டாகும். எதிர்பாராத ஒரு பரிசு பொருள் உங்களை தேடி வரும். இன்று உங்களுக்கு ராசியான எண்கள் 1 மற்றும் 4. 5, 14, 23ஆம் தேதி பிறந்த நண்பர்களே, எதிலும் ஆழ்ந்த ஞானம் கொண்ட உங்களுக்கு இன்று உங்களுடைய சிறப்பான முயற்சிகளால் பயனுண்டாகும். பெரிய முயற்சிகளில் ஈடுபடுவது நல்லது. கடன் உதவிகள் கிடைக்கும். பழைய கடன்களை தீர்த்து புதிய கடன்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். ஆனால் அந்த கடன்கள் ஆக்கப்பூர்வமான கடன்களாகவே இருக்கும். வீடு மனை அமையக்கூடிய யோகமான நாள் என்று உங்களுக்கு. இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 6. 6, 15, 24ஆம் தேதி பிறந்த நண்பர்களுக்கு இன்று உங்களுக்கு ஒரு சந்தோஷமான நாள். கணவன் மனைவி பிரிந்து வெளிநாட்டிலே வேலை செய்தவர்கள் இன்று சேர்வதற்கு ஒரு அருமையான நாள். பிள்ளைகளின் வகையிலே சில குழப்பங்கள் ஏற்பட்டு மறையும். தாய்தந்தையர் வகையிலே சிறிய செலவுகள் உண்டாகும். வெகு தூர பிரயாணங்களுக்கு திட்டமிடுவீர்கள். அலங்கார பொருட்களை வாங்குவதற்கும் அதனால் மகிழ்ச்சி அடைவதற்கும் ஏதுவான நாள். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 6. 7, 16, 25ஆம் தேதி பிறந்த அன்பர்களே, இன்று உங்களுக்கு சில சோதனைகள் ஏற்பட்டு பின்பு அது சாதனைகளாக மாறும். ஒரு பெரிய மனிதனின் சந்திப்பு மனதிற்கு இதமளிக்கும். வெகு நாளாக தள்ளி சென்ற ஒரு திட்டம் நிறைவேறும். பழைய வழக்குகள், நிலுவையில் இருந்த வழக்குகள் தீர்வதற்கான வாய்ப்பு உண்டாகும். சமாதானமான ஒரு நாள். இந்த நாளை பயன்படுத்தி பயன்பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9.
8, 17, 26ஆம் தேதி பிறந்த அன்பர்களே, இன்று நீங்கள் வாகனங்களில் கவனமாக செல்ல வேண்டும். குறிப்பாக உங்களுடைய இன்சூரன்ஸ் மற்றும் ஆர்சி புக் ஆகியவற்றை கவனமாக வைத்து கொள்ள வேண்டும். காவலர்களின் விசாரணைக்கு உட்படலாம். கவனமாக இருந்தால் எந்த பிரச்சனையும் இருக்காது. குறிப்பாக இன்று இரத்த தானம் செய்வதற்கு ஏற்ற நாள். அதற்கு வாய்ப்பு இருந்தால் அதை பயன்படுத்தி பயனடையலாம். இன்று உங்களுக்கு ராசியான எண்கள் 1 மற்றும் 3. 9, 18, 27ஆம் தேதி பிறந்த அன்பர்களே, இன்று உங்களுக்கு சிறு சிறு குழப்பங்கள் ஏற்பட்டு மறையும். புதிய முயற்சிகளை தவிர்த்து விடுவது நல்லது. வெகு நாட்களாக ஆசைப்பட்ட ஒரு பொருளை வாங்குவதற்கு முனைவீர்கள். குறிப்பாக விலையுயர்ந்த பொருட்களை சற்று கவனமாக வைத்து கொள்ளவும். அக்கம்பக்கத்தாரிடம் கவனமாக பேசுவது நல்லது. தேவையில்லாத ஒரு வார்த்தையினால் வீண் வம்புகள் வரலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 6.